4 இப்போ பார்க்க போகிறோம். பயிற்சி 1.3வது எக்ஸசைஸும் 4வது எக்ஸசைஸ் பார்க்கக்கூடிய லிங்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அதில் எக்ஸசைஸ் அந்த 2 எக்ஸசைஸ் அதில் பார்த்துக்கிடலாம். எக்ஸசைஸ் 1.4 பார்க்குறதுக்கு என்னென்ன கீ கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்னா, முதலில் சார்பு அப்படின்னா என்னென்னு தெரியணும், ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரியணும். பாருங்கள், லெட் ஏ அண்ட் பி ஆர் 2 நான் எம்டி செட்ஸ். ஏ மற்றும் பி ஆனது 2 வெற்றற்ற கணங்கள் என்க. இதில் ஏதாவது ஒரு 3 எலமெண்ட் எடுத்துக்கோங்க, 3 4 உங்கள் விருப்பம் தான். இதில் 1 2ன்னு எடுத்துக்கிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இது ஃபங்க்ஷன். ஏன்னா ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில் நிழல் உரு உள்ளது. எவ்ரி எலமெண்ட் இன் ஏ ஹேஸ் இமேஜ் இன் பி. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா அது எப்போ இல்லாமல் போகுது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தெரியும். 2 சூழ்நிலையில் தான் அது இல்லாமல் போயிடுது. 1 2 இமேஜ் இருந்துச்சுன்னா, அப்புறம் இமேஜே இல்லாமல் இருந்துச்சுன்னா, 2 நிழல் இருந்தாலும் அது சார்பாகாது, நிழல் இல்லாமல் இருந்தாலும் அது சார்பாகாது. பாருங்க, ஏ பிங்கிறது 2 செட்ஸ், ஏபிசிங்கிற 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிக்கு சிக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான், தனிப்பட்ட இமேஜ் தான் இருக்குது. ஆனால் ஏக்கு வந்து 2 இமேஜ் இருக்குது. இப்படி ஏக்கு 2 இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஏக்கோ பிக்கோ சிக்கோ இதில் உள்ள எலமெண்ட்டுக்கு 2 இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா, 2 நிழல் உருக்கள் இருந்தால் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன், அது சார்பாகாது. இன்னொரு விதத்தில் சார்பு இல்லாமல் போயிடும். எப்போ அப்படின்னா, இது ஏ பிங்கிற செட்டுன்னு எடுத்துக்கோங்க. இதே தான் ஏ பி சி, இதில் உள்ள எலமெண்ட் 1 2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எலமெண்ட்ஸ் 1 and 2 இது நாட் ஏ ஃபங்க்ஷன். ஏன் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னா, சிங்கிற எலமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லை, நிழல் உரு இல்லை. அப்படின்னா சார்பு என்றால் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும். 2 இமேஜ் இருந்தால் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன், இமேஜ் இல்லாமல் இருந்தாலும் நாட் ஏ ஃபங்க்ஷன். இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் நமக்கு தெரியணும். அடுத்தது இந்த ஃபங்க்ஷனோட டைப்பில் 2 முக்கியமான டைப் தெரியணும். 1 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். முதல்ல 1 1 சார்பு சொல்லித்தர பாருங்க. 1 1 ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து 1 1 ஃபங்க்ஷன். எப்படின்னா, வெவ்வேறு எலமெண்ட்டுக்கு வெவ்வேறு இமேஜ் இருக்குது. distinct element in A has a distinct image in B, then it is called 1 1. அப்போ ஒன்றுக்கொன்று சார்பாக இருக்க வேண்டும் என்றால் வெவ்வேறு எலமெண்ட்டுக்கு வெவ்வேறு இமேஜ் இருக்கணும். அது 1 1 ஃபங்க்ஷனாக மாறிடும். இதில் 4ங்கிற எலமெண்ட் கூட சேர்த்துக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ ஆன் டு ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம். ஆன் டு ஃபங்க்ஷன் மேல் சார்பு, ஒன்றுக்கொண்டு சார்புன்னு பார்த்தோம். மேல் சார்புக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியணும். இப்போ பாருங்கள், ஏ பிங்கிற 2 செட்ஸ் உள்ள எலமெண்ட் 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டோம். இதில் உள்ள இமேஜ் வந்து பிங்கிற செட் உள்ள எலமெண்ட் வந்து 4 5 6ன்னு எடுத்துக்கிட்டோம். இது ஆன் டு ஃபங்க்ஷன். இது ஒன்றாவும் இருக்குது. என்ன அப்படின்னா, வெவ்வேறு எலமெண்ட்டுக்கு வெவ்வேறு இமேஜஸ் இருக்குது. ஆன் டு ஃபங்க்ஷனாக எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். சப்போஸ் இதில் 7ங்கிற எலமெண்ட் இருந்துச்சுன்னா இது 1 1 ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் ஆன் டு ஃபங்க்ஷன் ஆகாது. ஒன்றுக்கொண்டு சார்பு இது ஓகே, ஆனால் மேல் சார்பு அல்ல. ஏன் அப்படின்னா, இந்த 7ங்கிறதுக்கு முன் ஒரு ப்ரீ இமேஜ் இல்லை. இப்போ இது ஆன் டு ஃபங்க்ஷன் ஆகணும்னா இந்த எலமெண்ட் இங்கே இருக்கக்கூடாது. இப்போ எடுத்தாச்சுன்னா இது ஆன் டு ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா 4 5 6 இந்த 4 டொமைனில் உள்ள 4 5 6க்கு ப்ரீ இமேஜஸ் இருக்குது, நிழல் உருக்கள் இருக்கிறது. உங்கள் பயிற்சியில் ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்கு அப்படின்னா, எக்ஸசைஸ் 1.4ல் a function from f from n to n is defined by f of x is equal to 2x minus 1. இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றுக்கொண்டு சார்பு ஆனால் மேல் சார்பு அல்ல, ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. பட் 1 1 ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது 1 1 ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும், ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படிங்கிற சொல்லதுக்கு முன்னாடி இது என்னங்கிறது தெரியணும். இது எப்படி ரீட் பண்ணோம்? a function f from n to n, f என்ற சார்பானது n-இல் இருந்து n-க்கு செல்கிறது. அப்போ ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், என்னங்கிறது என்னது? நேச்சுரல் நம்பர், ரியல் எண்கள்.
அப்போ இயல் எண்கள்ங்கிறது அந்த இயல் எண்களுடைய கணம் நேச்சுரல் நம்பர் செட் ஏலேருந்து ஆரம்பிக்கு 1ல் இருந்து ஆரம்பிக்கு n to n. நேச்சுரல் நம்பர்ஸ் எண்ணில் இருந்து எண்ணுக்கு இயல் எண்களிலிருந்து இயல் எண் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க 2x - 1ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது 1 ஃபங்க்ஷன் சொல்லணும், ஆனால் ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாதுங்கிறத சொல்லணும். அப்போ நேச்சுரல் நம்பர் ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எக்ஸுங்கிறது 1, 0 எடுக்கக்கூடாது. ஏன் 0ங்கிறது எண்ணில் கிடையாது, இயல் எண் ஆகாது. அப்போ 1ல் இருந்து ஆரம்பிக்கு. அப்போ f of 1ங்கிறது எந்த வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கள், 2 × 1 - 1. 1 × 2 2, 2 - 1 = 1. அப்புறம் x = 2 கொடுங்க. therefore f of 2 = 2 × 2 - 1 = 4 - 1 = 3. x பதிலா 3 கொடுங்க. therefore f of 3 = 2 × 3 - 1 = 6 - 1 = 5. x பதிலா 4 கொடுத்தீங்க அப்படின்னா f of 4 = 2 4s are 8 - 1 = 7 கிடைக்கும். வேறு டயக்ராம் போகும். இதை பாருங்கள், இது அம்புக்குறி வரைபடத்தில் நான் குறிக்கிறேன் பாருங்கள். இதுங்கிறது டொமைனில் உள்ளது, மதிப்பகத்தில் உள்ளது n, துணை மதிப்பகம் கோ டொமைன். இது என்னதான் n, the function f from n to n சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் செட் எங்கேருந்து ஆரம்பிக்கும், 1ல் இருந்து ஆரம்பிக்கும். 2 3 4 5 6 7 up to infinity. அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 up to infinity. இப்போ இங்கே பாருங்கள், 1ங்கிற எலமெண்ட் அசோசியேட் வித் 1. the image of 1 is 1. இப்போ ஒன்றையும் அசோசியேட் பண்ணிடணும். அடுத்தது 2 to 3, 2ங்கிற எலமெண்ட்டுக்கு 3 கிடைச்சிருது, 3ங்கிறதுக்கு 5 கிடைக்கி. அப்புறம் 4ங்கிற எலமெண்ட்டுக்கு 7 கிடைக்கி, 4க்கு 7 கிடைக்கும். இப்போ இது என்ன ஃபங்க்ஷன் ஆகிரும் அப்படின்னா இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே இமேஜஸ் கன்ஃபார்மாக கிடைச்சிரும். 5க்கு நான் கண்டுபிடிச்சோம்னா எனக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும், 6க்கு கிடைக்கும், 7 போட்டால் கிடைக்கும். இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கும். ஆனால் இந்த 2ங்கிற எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ இது 1 ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் 2. ஏன்னா இதில் இருக்கிற 2 4 6க்கு அப்படியே எக்ஸட்ரா ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ கிளியர்லி f is 1 1. f ஆனது ஒன்று கொண்டு சார்பு பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆனால் இது மேல் சார்பு அல்ல, ஒன்று கொண்டு சார்பு ஆனால் மேல் சார்பு அல்ல. இன்னும் புத்தகத்தில் இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 2வது கணக்கை பார்த்தீங்க அப்படின்னா f of m = f from n to n. அந்த ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n தான். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா f of m = m² + m + 3 இஸ் 1 ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கணக்கை பார்க்க போகிறோம். இந்த செகண்ட்ஸ் இப்படி ஒரு எக்ஸசைஸில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். f from n to n f of m = அப்போ m = எடுக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டரை பை. செகண்ட் சம்மை பாருங்கள். f from n to n இஸ் டிஃபைன்ட் பை a function f of m = m² + m + 3 இஸ் 1 ஃபங்க்ஷன். இது ஒன்று கொண்டு சார்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ வந்து f of mன்னு கொடுத்துருக்கனால m = 1ன்னு எடுத்துக்கோங்க. ஏன் 1ங்கிற வேல்யூலேருந்து ஆரம்பிக்கணும், இயல் எண்களானது 1ல் இருந்து ஆரம்பிக்கிறது. நேச்சுரல் நம்பர் 1ல் இருந்தால் ஆரம்பிக்கும். அப்போ f of 1 = m இருக்கிற இடத்துல தூக்கி 1ங்கிற வேல்யூ போடுங்க. 1² 1 1 + 1 + 3 = 5. அப்புறம் m = 2 கொடுங்க. therefore f of 2 = 2² 4 ப்ளஸ் m பேல 2 கொடுத்துருங்க ப்ளஸ் 3 6 + 3 = 9. then m = 3. f of 3 = 3² 9 + 3 + 3 = 15. இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதை நான் ஆரோ டயக்ராமில் குறிக்கிறேன் பாருங்கள். n to n போயிட்டே இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், 1 இஸ் அசோசியேட் வித் 5. 1 எலமெண்ட்டோட இமேஜ் நிழல் உரு 5, 2ஓட நிழல் உரு 9, 3ஓட நிழல் உரு the image of 3 is 15, right? அப்போ clearly it is 1 1. f is ஒன்று கொண்டு சார்பு. ஏன்னா different element in the domain n is distinct image in the codomain.
மதிப்பகத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளன. சரியா? அதாவது ஒன்றுக்கு ஒன்று சார்பாகிடும். ஆனால் ஆன்ட்டு ஃபங்க்ஷன் வராது. ஏன்னா ஒன்றுக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டைப் ஆஃப் த ஃபங்க்ஷனில் ஒரு சில கணக்கு எடுத்து பார்த்தோம். இன்னும் உங்கள் புத்தகத்தில் இன்னும் ஒரு சில கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். A is equal to 1 2 3 4 அப்படிங்கிறத கொடுத்துட்டு Bங்கிற செட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏங்கிற செட்டில் டொமைனில் 4 எலமெண்ட் தான் இருக்குது. ஆனால் கோ டொமைனில் துணை மதிப்பகத்தில் நேச்சுரல் நம்பர் செட் 1 up to infinity இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1னா எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் பைலாக 2 எடுக்கணும். 2 எடுத்தால் எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. அப்புறம் எக்ஸ் பைலாக 3 எடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 எடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு வந்தாச்சு. இப்போ இதை ஆரோ டயக்ராமில் இதிலே குறிக்கிறோம் பாருங்கள். இது ஏ, இது பிங்கிற செட்டு இஸ் ஈக்குவல் டு என். அப்போ ஏழுள்ள எலமெண்ட் என்ன தான்? 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 4 உறுப்புகள் உள்ளது. இதில் எலமெண்ட் கொடுக்கல. பட் என்ன இருக்குது அப்படின்னா இயல் எண்களின் கணம் 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இன்ஃபினிட்டி வர போகும். 1 4 9 16 இப்படி அப் டு இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், 1 இஸ் அசோசியேட் வித் 1. 1ஓட நிழல் ஒரு 1, 2ஓட நிழல் ஒரு 4. The image of 3 is 9, 4 is 16, 4 is associated with 16. இதை பார்த்தாலே தெரியுது நமக்கு எல்லா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்குது. வெவ்வேறான உறுப்புகளுக்கு வெவ்வேறான நிழல் உருக்கள். ஆகவே F is 1 தான். டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன். எந்த வகை சார்பாகும் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒன்று கொண்டு சார்பாக தான் இருக்க முடியும். அடுத்தது ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அதை இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்சுனா என்ன அப்படின்னா இந்த எலமெண்ட் பாருங்கள் எது கூட அசோசியேட் ஆகிருக்கோ 1 4 9 16 இந்த இமேஜஸ் ஃபுல்லாக இதில் எடுத்து எழுதிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் ரேஞ்ச் வீச்சகம் என்று பெயர். இதே மாடலில் புத்தகத்தில் ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னு வச்சு செஞ்சு கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ் கியூப் கணக்கு. இந்த கணக்கை நீங்களே ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஃபங்க்ஷனை எப்படிலாம் குறிக்கலாம் அல்லது ஒரு கிராஃபில் இது ஃபங்க்ஷனை குறிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்னா உதாரணத்துக்கு இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வைங்களேன். இது வந்து ஒரு பரவளையம் பேரபோலா. இதை பாருங்கள். இந்த கிராஃப் வந்து ஃபங்க்ஷனா சார்பை குறிக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. குத்துக்கோட்டு சோதனை. அந்த வெர்டிக்கல் லைன் ஒன்று வரையணும். வெர்டிக்கல் லைன் வரையும் போது எத்தனை இடத்துல அந்த கிராஃபை மீட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த கிராஃபை பொறுத்தளவு இது 2 இடத்துல மீட் பண்ணுது. therefore it not a function. இது சார்பாகாது. ஏன் அப்படின்னா the vertical line meets the graph at 2 points namely A and B. ஆனால் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வெட்டினால் மட்டுமே சந்தித்தால் அது சார்பாக இருக்கும். 2 புள்ளிகளில் A மற்றும் B என்ற 2 புள்ளிகளில் அது சந்திக்கிறது குத்துக்கோடானது. ஆகவே இது சார்பாகாது. இப்படி ஒரு கணக்கு இருக்குன்னு பாருங்களேன். இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. இது ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டால் இப்படி ஒரு வெர்டிகல் லைன் வரீங்க. இது ஒரே ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. The line meets the graph at only one point, therefore it is a function. ஒரே ஒரு புள்ளியில் அது சந்திக்கும் என்றால் அது சார்பாகும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. 2 இருந்ததுன்னா ஒரு இதுக்கு 2 இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆகிடும். இதே மாதிரி உங்கள் எக்ஸசைஸில் உள்ள ஃபஸ்ட்டு சம்மை நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க. ஃபங்க்ஷனை ஒரு சார்பை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல என்னென்ன விதத்தெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? ஆர்டர் பேர்ஸா, அட்டவணையா, கிராஃபா, வரைபடமாக, அம்புக்குறி வரைபடமாக அப்படி ஒரு கணக்கு கொடுத்துட்டு அதை செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் பாருங்கள்.
ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டில் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டர் பேர்ஸ், வரிசை ஜோடிகளின் கணம். ஆர்டர் பேர்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸ் பதிலாக 2ங்கிற எலமெண்ட் கொடுத்து பாருங்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸ் பதிலாக 2 கொடுத்தாச்சிங்கன்னா f of 2 is equal to 2/2 minus 1, that is equal to 1 minus 1, that is equal to 0. x பதிலாக 4 கொடுங்க, x பதிலாக 4 கொடுத்துட்டிங்கன்னா f of 4 is equal to 4/2 minus 1 is equal to 2 minus 1 is equal to 1. Then x is equal to 6. இந்த வேல்யூ இங்கிருந்து எடுக்கிறேன். x பதிலாக 6, 6ங்கிற மதிப்பை போட்டிங்கன்னா f of 6, f of 6 is equal to 6/2 minus 1, 6 2ஆல் வகுத்தா 3, 3 minus 1 is equal to 2. இந்த இங்குள்ள கோடமையில் உள்ள எலமெண்ட் துணை மதிப்பகத்தில் உள்ள உறுப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 10 கொடுத்தா f of 10 is equal to 10/2 minus 1 is equal to 5 minus 1 is equal to 4. தென் எக்ஸுக்கு பதிலாக 10 கொடுத்த மாதிரி அடுத்த எலமெண்ட் வந்து 12, 12. Therefore f of 12 is equal to 12/2 minus 1 is equal to 6 minus 1 is equal to 5. முதல்ல இதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆர்டர் பேர்ஸ் எழுதணும். இப்போ ஆர்டர் பேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வரிசை ஜோடிகளின் கணம் இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டு 2ங்கிற எலமெண்ட் கொடுத்தாச்சுன்னா 0, 4னா 1. ஆர்டர் பேர்ஸாக எழுதும்போது வரிசை ஜோடி கணமாக எழுதுகின்ற போது இங்கே பாருங்கள் 2ங்கிற எலமெண்ட்டுக்கு கொடுக்கும்போது அது இமேஜ் 0, 4 1 கிடச்சிது, 6 2 கிடச்சிருக்கு, 10 4 கிடச்சிருக்கு, 12 5 கிடச்சிருக்கு. செகண்ட் ஒன் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அட்டவணையாக சரி டேபிள் அட்டவணையாக இப்போ நம்ம குறிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ 2 என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஏங்கிற செட்டில் 2 4 6 10 12. தென் f of x 0, 2க்கு 0, 4 1 6 2 10 4 12 5. எலமெண்ட் அடிஷனலில் கொடுத்துருக்காங்களோ அதை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த மூன்றாவதாக கிராஃப் கேட்டிருக்காங்க, வரைபடம் கேட்டிருக்காங்க. இது எப்படி குறிக்க அப்படிங்கிறத பாருங்கள். 2 4 6 12 இருக்கு. அப்போ 2 2 எடுத்துக்கோங்க. 2 4 6 8 10 12. இப்போ நீங்கள் 1 2 3 எடுத்துக்கோங்க. செவன் 8 9. இப்போ பாருங்கள் 2 2னா 0, 2 0, 4 1 6 2 10 4 12 5. இது கிராஃபில் குறிக்கிறது. அடுத்தது ஆரோ டயக்ராம், அம்புகுறி வரைபடமாக குறிக்க சொல்லியிருக்கிறாங்க. அம்புகுறி வரைபடம் எப்படி வரையணுங்கிறத பாருங்க. ஏல உள்ள எலமெண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 4 6 10 12. பிங்கிற செட்டில் 0 1 2 4 5 and 9. அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இதே மாடலில் கணக்கை நீங்கள் பயிற்சியில் செஞ்சு பழகிக்கோங்க. பயிற்சியில் எப்படி ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள். f from close interval -5, 9 to r is defined by f of x. Then find the values அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே முதல்ல கணக்கில் லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டாக பார்க்கணும். கீழ் எல்லை மேல் எல்லை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். க்ளோஸ் இன்டர்வல் மூடிய இடைவெளின்னு என்ன அர்த்தம், -5 9 நம்ம எடுத்துக்கணும், அந்த வேல்யூவை எடுத்துக்கணும். ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த திறந்த இடைவெளினா அது
அதை விட்டுறணும் அந்த வேல்யூவை. இப்போ பாருங்கள், இப்படி போட்டால் மூடிய இடைவெளி, க்ளோஸ்டு இன்டர்வல். இப்படி போட்டால் திறந்த இடைவெளி, ஓப்பன் இன்டர்வல். அப்போ இது வந்து க்ளோஸ் இன்டர்வல், மூடிய இடைவெளி -5,9. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது -5 இங்கேயும் +9 இங்கேயும் நீங்கள் குறிச்சுக்கிடணும். இதில் உள்ள இன்பிட்வீன் நம்பர்ஸ் நீங்கள் எழுதணும். -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ கணக்கை பாருங்கள். -5 less than or equal to x less than 2. -5 5 விட பெரியதும் 2 விட சிறியதும். அப்போ -5 கணக்கில் சேர்த்துக்கிடணும். 2 விட சிறியது, 2 விட சிறியதுன்னா 1ங்கிற எண். அப்போ 1ங்கிற நம்பர் வர நீங்கள் எந்த வேல்யூவை தான் போடணும்? 6x + 1 தான் போடணும். அப்புறம் 2ங்கிற வேல்யூவை எடுத்துக்கிடணும், 6ங்கிற வேல்யூவை விட்டுறணும். 2ங்கிற வேல்யூவை எடுக்கணும், 6ங்கிறத விடணும், 5 வரை எடுத்துக்கணும். இதுக்கு வந்துச்சுன்னா இந்த இன்டர்வலில் நீங்கள் 5x² - 1ங்கிற வேல்யூவை எழுதணும். அடுத்தது 6 சேர்த்துக்கிடணும், 9ஐயும் சேர்த்துக்கிடணும். லெஸ் than or equal to அப்படின்னு போட்டு அந்த வேல்யூவை சேர்க்கணும். லெஸ் தென், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் விட்டுறணும் அந்த வேல்யூவை. குறைவு 5 -5 விட 5 விட பெரியதுமான என்னன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த இன்டர்வலில் 3x - 4ன்னு எடுத்துக்கணும். இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த க்ளோஸ் இன்டர்வல் லோயர் லிமிட் எது, அப்பர் லிமிட் எதுன்னு பார்க்கணும். கீழ் எல்லை, மேல் எல்லை. -5ல் ஆரம்பித்து 9 வரை இருக்குது. அதை இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இங்கே பாருங்கள், -5லேருந்து 2 வரை. -5 கணக்கில் சேர்க்கணும், 2 சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன். அப்போ அது கீழே உள்ள நன் வரை எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூவை எழுதிக்கிடணும். 2 கணக்கில் சேர்க்கணும், 6 கணக்கில் வேல்யூவில் கணக்கில் சேர்க்கக்கூடாது. ஸோ 2லேருந்து 5 வரை எழுதி அதுக்கு இந்த வேல்யூ எழுதிக்கணும். அடுத்து 6ஐயும் சேர்க்கணும், 9ஐயும் சேர்க்கணும். அதுக்கு 3x - 4ன்னு எழுதி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். f(-3) + f(2)க்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ f(-3)னா எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்குது -3. அதுக்கு மேலே உள்ள வேல்யூ என்னது? 6x + 1. இதுக்கு என்ன வேல்யூ? இது வந்து என்னது? x = -3 + 2ங்கிற வேல்யூக்கு நேரம் என்ன இருக்குது? 5x² - 1 இருக்குது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2ங்கிற வேல்யூ போடும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூ அப்படியே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x × -3 + 1 + 5 × எக்ஸுக்கு இடத்துல 2 போட்டிங்கன்னா 2² - 1 that is equal to -18. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா -, 3ஐயும் 6ஐயும் பெருக்கினா 18, 18 + 1 + 5 × 2² 4. ப்ராக்கெட் போட்டிருந்துச்சா மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், -17, 20 - 1 19, 19ல் 17 போச்சுன்னா ஆன்சர் என்னது? 2. ரெண்டாவது சப்ஸ்டியூஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதே இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செகண்டாக இருக்குது. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, f(7) - f(1)ன்னு கொடுத்துருக்காங்க. f(7) - f(1). இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். 7ங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள். 7ங்கிறது 3x - 4ல் இருக்குது. ஒன்றுங்கிற வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது 1. அதுக்கு மேலே இருக்கிற வேல்யூ வந்து 6x + 1. x = 1. இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும். x இருக்க இடத்துல இந்த 7 போடணும். 3 × 7 - 4 மைனஸ் x இருக்க இடத்துல 1ங்கிற வேல்யூ எழுதணும். இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. 21 - 4 - 6 + 1 கழிச்சாச்சுன்னா மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 17 - 7 = 10. இப்போ அடுத்தது தேர்ட் சப்டிஷனை பார்ப்போம். தேர்ட் சப்டிஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். 2 × f(4) + f(8). அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். 4ங்கிற மதிப்பு இருக்குது. இந்த 4ங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் இன்டர்வலில் இருக்குது. இதுக்கு நேரம் உள்ள வேல்யூ என்னது? 5x² - 1. எக்ஸு பதிலாக 4 போடணும். இப்போ 8ங்கிறது 8 எங்கே இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் இன்டர்வலில் இருக்குது. 1 2 3. அதில் 3x - 4ன்னு இருக்குது. x = 8. that is equal to 2 × இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள். x இருக்க இடத்துல இந்த 4ங்கிற வேல்யூ எழுதணும். 4² - 1.
இப்போ எக்ஸ் இருக்கிறதுல 8 எழுதணும். 3 × 8 - 4. இப்போ பாருங்கள் 2 5 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 16 -1 ப்ளஸ் பெருக்கிறங்க 24 - 4. இப்போ இதை சிம்பிளை பண்ணுறேன் பாருங்கள். தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 5 × 16 பெருக்கினா 80 - 1 ப்ளஸ் 24ல் 4 போச்சுன்னா 20. தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 80ல் 1 போச்சுன்னா 79 + 20. 2 பெருக்கிருங்க 18 1 14 15 + 20. தட் இஸ் ஈக்குவல் டு 178. இதே மாதிரி 4th சப்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மீதி பயிற்சியுள்ள கணக்கு நீங்களே முயற்சி பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குகளுடன் உங்களை சந்திக்கிறேன்.